டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு அதை பற்றி நம்ம பார்க்கணும். இது பெண்களுக்கு அதிகமாக வரும். இந்த மெலாஸ்மாவுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. டியூரிங் மென்சஸ் பீரியடு, மெனோபாஸ் டைமில் அதிக உதிரப்போக்கு இருந்தால், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால், அதே போல் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, பிற நோய்களினுடைய தொடர்ச்சியாக கூட இந்த மெலாஸ்மா ஏற்படுறதை பார்க்க முடியும். இது இருந்தால் தினசரி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கே பிடிக்கிறதில்ல. ஏன்னா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கன்னத்தினுடைய இரண்டு புறங்கள்லையுமே கருப்பாக இருக்கலாம், மூக்கினுடைய மேற்பகுதியில் இருக்கும், ஒரு சிலருக்கு நெற்றியில் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு குறிப்பாக 40 வயதுக்கு கீழேயும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். 60 வயதுக்கு மேலே, அதேபோல் இந்த மாதாந்திர தீட்டு நின்ன பிறகும் நிறைய பேருக்கு இந்த மெலாஸ்மா மங்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல்ல சத்து குறைபாட்டை சரி செய்யணும். சத்து குறைபாட்டை செய்கிறதுக்கு உணவுகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பாரம்பரிய முறையில் நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய கீரை சாப்பிடணும், நிறைய பயிர்களை சாப்பிடணும், நிறைய பழங்களை சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், போதுமான அளவு சாப்பிடணும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, காலை உணவை தவிர்க்கிறது, அதே போல் லேட்டாக சாப்பிட்றது, இரவு உணவு லேட்டாக சாப்பிட்றது, மதிய உணவை பார்த்திங்கன்னு சொன்னால் தவிர்க்கிறது இருக்குது. நிறைய இந்த மாதிரி காரணங்கள் ஒரு மங்கு, அதாவது மெலாஸ்மா ஏற்படுவதற்கு ஒரு காரணம். இதை எளிய முறையில் நம்ம குணப்படுத்தலாம். முதல்ல அந்த மன அழுத்தத்தை போக்க வேண்டும். மன அழுத்தம் மிக முக்கியமான காரணம். அந்த மன அழுத்தத்தினால அதிகமான பேருக்கு பார்த்திங்கன்னா இது தீரவே தீராது. என்ன மருத்துவம் செய்தாலும் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய மருந்து சாப்பிட்ருப்பாங்க, ஆனாலும் எனக்கு போகலை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தொடர்ந்து மன அழுத்தம் இருப்பது தான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இதை எப்படி நம்ம குணப்படுத்தலாம்? மன அழுத்தத்தை போக்கக்கூடிய அஸ்வகந்தா மிகச்சிறந்த ஒரு மருந்து. இது மன அழுத்தத்திற்கு சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுது. இந்த அஸ்வகந்தாவை மாத்திரையாக இருக்குது, பொடியாக இருக்குது. அதை மாத்திரையாக இருந்தால் 2 மாத்திரை, காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு எடுத்துக்கலாம். அடுத்தது சூர்ணமாக இருந்தால், பொடியாக இருந்தால் 2 கிராம்லேருந்து 4 கிராம் காய்ச்சின பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு மருத்துவ முறை. அடுத்தது மேல் பூச்சாக கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த திரிபலான்னு சொல்லுவாங்க. இது கடையில் வாங்கிறத விட நீங்களே கடுக்காய் 1 கிலோ வாங்குங்க, நெல்லிக்காய் 1 கிலோ, தாண்டிக்காய் 1 கிலோ, 3ஐயும் வாங்கி கொட்டையை நீக்கிட்டு தனித்தனியாக அரைச்சி 3ம் ஒரே அளவு நிறுத்தி எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்குங்க. ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு வேண்டிய அளவு எடுத்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி அந்த சாறு விட்டு பிசைஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கி இரவு படுக்கும் பொழுது அல்லது பகலில் கூட நீங்கள் அந்த மங்கு இருக்கிற இடங்களில் தொடர்ந்து முகம் பூராவே நீங்கள் தடவிக்கலாம். தடவிட்டு காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அல்லது பகலில் போட்டால் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இதை செஞ்சு பாருங்கள். அந்த கரும்படைன்னு சொல்லக்கூடிய அந்த மெலாஸ்மா மங்கு நாளடைவில் அப்படியே படிப்படியாக மறைஞ்சு போயிடும். முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும். தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பாசிப்பயிறு, வெந்தயம் 2ஐயும் எடுத்து அரைச்சி அதை நீங்கள் தேய்ச்சி குளித்து பார்க்கலாம். அடுத்தது உள்ள சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். அதே போல் சித்த மருத்துவத்தில் இரும்புச்சத்து நிறைந்த, புரதச்சத்து நிறைந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டா இந்த மெலாஸ்மா நாளடைவில் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். திரும்பவும் வராமல் இதை தடுக்க முடியும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.